கர்த்தருடைய வார்த்தை நேராக போவோம். யாக்கோபின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து படிப்போம். கப்பல்களையும் பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளாக இருந்தாலும் கடும் காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகள் நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். பல வாரங்களாக நாம் கிறிஸ்துவ ஜீவியத்தில் இருக்கின்ற அதிமுக்கியமான காரியம் என்னவென்றால், கிறிஸ்துவ ஜீவியத்தை யாக்கோபு அப்போஸ்தலன் ஒரு கப்பல் பயணத்துக்கு ஒப்பிட்டு பேசுகிறதையே நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். கிறிஸ்துவ ஜீவியம் என்று சொன்னாலே பக்தியாக இருப்பதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இங்கு யாக்கோபு அப்போஸ்தலன் வேறு விதமாக பார்க்குறார். ஏதோ இது பக்தி கிடையாது, இது ஒரு லாபகரமான ஒரு வாழ்க்கையாக இங்கே பார்க்குறத நம்ம பார்க்குறோம். அதாவது வேதத்தில் ஒரு வசனம் படிக்கின்றோம். ஏசாயா 55ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தில் படிக்கின்றோம். எடுத்துக்கொள்வோம். அந்த இடத்துல ஏசாயா சொல்கிறாரு 55:9 என் 8-9 வசனத்தை படிக்கிறேன் பாருங்கள். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்கிறார். பூமியை பார்க்கலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. என்ன சொல்கிறாருங்கன்னா, தேவனுடைய நினைவுகள் வித்தியாசமானதாக இருக்கிறது. என் நினைவுகள் அது சொல்கிறாரு, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உங்கள் வழிகள், உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகின்றார். ஆகவே தான் யாக்கோபு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை வித்தியாசமாக எழுதுறதை பார்க்குறோம். தேவனுடைய எண்ணங்களின் அடிப்படையில் எழுதுகிறத தான் நம்ம வேதத்தில் பார்க்கின்றோம். ஆகவே பக்திக்கும் கப்பலுக்கும் பார்த்திங்கன்னா என்ன தொடர்பு இருக்கிறது என்பதை சற்று நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அநேக நேரத்தில் கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு சொன்னாலே பக்தியை தவிர வேறு எதுவுமே இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், அப்படி நினைக்கிறது மத போதனை, வெறும் பக்தி தான் அப்படி நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம்னா நம்ம மற்றவர்களை போல நாம் ஏதோ தவறு பண்ணுகின்றோம். வெறும் பக்தி மார்க்கம் மட்டுமல்ல கிறிஸ்தவம். அநேக நேரத்தில் பார்த்திங்கன்னா கிறிஸ்தவங்க பார்த்திங்கன்னா பக்தியிலே திருப்தியாக இருந்துடுறாங்க. சில பேரெல்லாம் சில விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஜபத்திலே திருப்தியாக இருந்துடுறாங்க. காலையில் ஒரு ஜபம், மதியம் ஒரு ஜபம், நைட்டு ஒரு ஜபம். மக்கள் பார்த்திங்கன்னா அதில் ஒரு திருப்தி, பைபிள் படிக்கிறதுல ஒரு திருப்தி, ஆலயத்துக்கு ஒரு இதெல்லாம் திருப்தி. நல்லது, இதெல்லாம் தப்பு கிடையாது, இது நல்ல விஷயங்கள். ஆனால் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை இதோடு நின்று விடக்கூடாது என்று கர்த்தர் விரும்புகிறார். பக்தியோடு நின்று விடக்கூடாது. கிறிஸ்துவ ஜீவியம் என்பது வெறும் பக்தி கிடையாது. கிறிஸ்துவ ஜீவியம் என்பது அது லாபகரமான வாழ்க்கையை நோக்கி செல்கின்ற ஒரு அற்புதமான ஒரு கப்பல் பயணம். இந்த இடத்துல யாக்கோபு சொல்கிறார், நம்முடைய வாழ்க்கையை பற்றி கப்பல்களை கவனித்து பாருங்கள் என்று சொல்கிறார். அப்படி என்றால் கிறிஸ்தவ வாழ்வு கப்பல் பயணம் ஒரு லாபகரமான பயணம். கப்பல் பயணம் என்று சொன்னாலே பார்த்திங்கன்னா நஷ்டத்தை கொடுக்கின்ற ஒரு காரியம் கிடையாது. உலகத்துக்கு நன்மை பயக்கக்கூடிய திட்டத்தோடு செயல்படுகின்றது கப்பல், சும்மா இல்லை, மிகப்பெரிய ஒரு லாப நோக்கத்தோடு. தன்னுடைய வாழ்க்கையில் வருகின்ற அலைகள், கடல் சீற்றங்கள் இதெல்லாம் எதிர்த்து அந்த கப்பல் என்ன நோக்கத்தோடு வடிவமைக்கப்பட்டிருக்கிறதோ அதை நோக்கி செல்கிறத நம்ம பார்க்க ஆரம்பிக்கின்றோம். அதற்கென்று நிர்ணயிக்கப்பட்ட இலக்கு அதை நோக்கி செல்கின்றது, டார்கெட் அதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, நீங்கள் கப்பல்களை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு கப்பலும் வெறுமையாக ஒரு தேசத்தில் இன்னொரு தேசத்துக்கு போகாது. யோசிச்சு பாருங்கள். இப்போ சில நேரத்தில் நம்ம வண்டி எடுத்துகிட்டு சுற்றிட்டு வருவோம். அந்த மாதிரிலாம் கப்பல் சுற்றிட்டு வர முடியாது. இல்லைப்பா, போர் அடிக்குது, அதனால் நான் இந்தியாவில் இருக்கிற நான் கொஞ்சம் அப்படியே சுற்றி அமெரிக்காவுக்கு போயிட்டு வரேன், இல்லை ஆப்பிரிக்காவுக்கு போயிட்டு வரேன்னு சும்மா சுற்ற முடியாது. வெறுமையாக பயணம் செய்வதை நாம் பார்க்க முடியாது. எல்லாமே லாப நோக்கத்தோடு தான். ஏதாவது ஒரு சரக்கு, ஏதாவது ஒரு பொருட்களை எடுத்துக்கொண்டு தான் எல்லா விதமான கப்பல்களும் பயணம் செய்யுது. எந்த ஒரு கப்பலையும் பார்த்திங்கன்னா சும்மா போகிற கப்பலை நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது. ஏனென்றால் அதில் ஏராளமான பொருட்செலவுகள் மட்டுமல்ல, ஏராளமான அதுக்கு தேவையான பெட்ரோல், டீசல்லாம் தேவைப்படுது. ஒரு கப்பலை இயக்கணும்னா ஏராளமான எரிபொருள் தேவைப்படுது. எந்த ஒரு வாகனத்தை இயக்க வேண்டுமென்றால் ஒவ்வொரு வாகனத்துக்கு நியமிக்கப்பட்ட சில பிரமாணங்கள் இருக்கின்றது. அந்த பிரமாணங்களின் அடிப்படையில் தான் அந்த வாகனம் இயக்கப்படுகின்றது. அப்போ ஒரு கப்பல் இயக்கப்படுகிறது என்றால் சும்மா இயக்க முடியாது. அதுக்கு ஏதாவது பெட்ரோல் தேவைப்படுது, இல்லை என்றால் டீசல் தேவைப்படுகின்றது. அது எந்த
எந்த நோக்கத்தோடு வடிவமைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த நோக்கத்தோடு அந்த கப்பல் பயணம் செய்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த கப்பலானது ஒரு ஏழை விசுவாசிய மனதில் வைத்து யாக்கோபு இங்கு பேசவில்லை. கப்பலை பார்க்கும்போது நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் உண்டாகும். நம்மளை பார்க்கும்போதும் ஒரு ஆச்சரியம் மக்களுக்கு உண்டாகணும். அதான் தெய்வ திட்டமாக இருக்குது. நீ நிறைய ஏழை விசுவாசிகளை பார்க்கும்போதெல்லாம் ஆச்சரியம் உண்டாவது கிடையாது. கப்பலை பார்க்கும்போது மிக பிரமாதமாக இருக்கும், பிரம்மாண்டமானதாகவும் இருக்கும். நான் சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையும் கர்த்தராகிய தேவன் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாருன்னா, பிரமாதமாக இருக்கணும் விரும்புகிறார், பிரபலமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆகவேதான் வேதத்தில் தீமோத்தேயுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது கிறிஸ்துவ ஜீவியத்தை அவர் எப்படி எழுதுகிறார் என்று பார்க்கும்போது எடுத்து படிப்போம். எடுத்துக்கோங்க. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை படிக்கிறேன். எடுத்துக்கோங்க. அங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது என்ன சொல்கிறாருன்னா, 18லேருந்து படிக்கிறேன். குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாயிரு. இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். இமினேயும் அலெக்சாந்தரும் அப்படிப்பட்டவர்கள். அவர்கள் தூசியாதபடி சிட்சிக்கப்பட அவர்களை சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுத்தேன்னு சொல்கிறார். இங்கு நம்முடைய வாழ்வை இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் எதற்கு ஒப்பிட்டு பேசுகிறாருன்னா, விசுவாச கப்பல். யாக்கோபு கப்பலை ஒப்பிட்டு பேசுகிறாரு. இங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எதை ஒப்பிட்டு பேசுகிறாருன்னா, வாழ்க்கையே விசுவாச பயணம், விசுவாச கப்பல். நம்முடைய வாழ்க்கையே ஒரு விசுவாச கப்பலை போல பயணம் செய்கின்ற ஒரு விசுவாச வாழ்க்கை. பாருங்கள், தேவன் நமக்கு தந்துள்ள விசுவாச பயணம் என்று சொல்கிறது விலையேற பெற்ற ஒன்று, ஆச்சரியமான அதிசயமான ஒன்று. ஏன் கர்த்தர் யாக்கோபு மூலமாக நம்முடைய வாழ்க்கையை கப்பல்னு சொல்கிறாரு, பவுல் மூலமாக நம்முடைய வாழ்க்கையை விசுவாச கப்பல்னு சொல்கிறாருன்னா, கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையை நம் விசுவாச கப்பலாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மிகப்பெரிய விலை கிரயத்தை செய்திருக்கிறார். விலை கிரயம் கொடுத்து நம்மை மீட்டிருக்கின்றார். அப்போ அவருடைய நோக்கம் என்ன? இந்த பூமியிலே கப்பல் எப்படி ஒரு லாபகரமான ஒன்றாக இருக்கிறதோ அதே போல் ஒவ்வொரு கிறிஸ்தவ விசுவாசிகள் அந்த பூமியிலே லாபகரமான ஒன்றாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதுதான் பாருங்கள், அநேக நேரத்தில் மக்கள் லாபகரமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறத காட்டிலும் ஏழையான வாழ்க்கை வாழ்கிறத ரொம்ப விரும்புகிறாங்க. ஏழையான வாழ்க்கை வாழ்கிறது மட்டும் இல்லை, பைபிளில் இயேசு ஒரு ஏழைங்க, நானும் ஒரு ஏழைங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் என்ன பண்ணுறாங்க, தவறுதலாக தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொண்டு தவறாக நடத்தப்படுறதை பார்க்குறோம். நான் சொல்கிறேன், வேதத்தை அவங்க சரியாக படிக்கலன்னு அர்த்தம். இயேசு கிறிஸ்து ஏழை கிடையாது. பைபிளில் பார்க்குறோம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அங்கு கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை பற்றி அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது அருமையான ஒன்றை எழுதி வச்சிருக்கிறார். ஆகவே தான் பாருங்கள், வேதத்தை கொஞ்சம் பார்க்கணும். யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்ற அந்த கருத்தையும் அவங்களுடைய வார்த்தையை பிடிச்சிட்டு போகக்கூடாது. பைபிளில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது கிறிஸ்துவை குறித்து என்று பார்க்க வேண்டும். 2 கொரிந்தியர் 8:9. இயேசு கிறிஸ்து ஏழையா? யார்? 8:9 படிக்கின்றேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படி உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. கவனிச்சிங்களா? அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்துவை எப்படி காமிக்கிறாரு? கிறிஸ்து பாவங்க, அவர் ஏழைங்க, ஏழைக்கடவுளுங்க, ஏழைச்சாமிங்க அப்படி சொல்லலை. கிறிஸ்து ஏழைச்சாமியோ ஏழைக்கடவுளோ கிடையாது. பவுல் கிறிஸ்துவை குறித்து வெளிப்படுத்தும் போது எப்படி வெளிப்படுத்துகிறார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் என்ற ஒரு வார்த்தையை இங்கே நம்ம பார்க்குறோம். அநேக நேரத்தில் மக்கள் என்ன பண்ணுறாங்க, இதையும் தப்பாக எடுத்துக்கிறாங்க. என்னங்க, இயேசுவை கொண்டு போய் ஒரு பணக்கார கூட்டத்தில் போய் சேர்த்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், பைபிளில் போடப்பட்டிருக்குது, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும். அநேக நேரத்தில் பாருங்கள், தேவனுடைய தன்மையை மக்கள் கெடுத்துடுறாங்க. எப்படி? பாரம்பரியமான எண்ணங்களின் மூலமாக. பாரம்பரியமான எண்ணங்கள் தான், பாரம்பரியமான போதனைகள் தான் இயேசு கிறிஸ்துவை ஏழையாய் காண்பித்ததை ஒழிய வேதம் இயேசு கிறிஸ்துவை ஏழையாக காண்பிக்கவே இல்லை. வேதம் இயேசு கிறிஸ்துவை காண்பிக்கும் போது அவர் ஐஸ்வர்யவான் என்று காண்பிக்கிறது. அந்த நாட்கள்லாம் பாருங்கள், நம்ம கிறிஸ்துவங்கள்லாம் பாரம்பரியமான சில பாடல்கள்லாம் கிறிஸ்துவ ஏழையாகவே சித்தரித்து காமிச்சிட்டாங்க. அவர் ஏழை,
என்று சொல்லி சித்தரித்து காமிச்சிட்டாங்க. அதெல்லாம் பாரம்பரியமான எண்ணங்கள். ஆனால் அந்த காலகட்டத்தில் கிறிஸ்துவம் எப்படி சொன்னது என்பதை விட வேதம் கிறிஸ்துவை எப்படி காண்பிக்கிறது, என்ன அர்த்தத்தோடு காண்பிக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர், அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும். ஆகவே இந்த பாரம்பரியங்கள்லாம் எப்படி இந்த உலகத்தில் வந்தது, மனிதனுடைய வாய் வழியாக வந்தவைகள். பாரம்பரியம்னு சொன்னாலே அதுக்கு ப்ரூஃப் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் நிறைய நேரத்தில் மூட பழக்க வழக்கங்கள் பாரம்பரியங்கள்னு நிறைய பாரம்பரியங்களை மக்கள் பின்பற்றி கொண்டு வருகிறார்கள். பாரம்பரியம் என்பது வேறு, வேத புத்தகம் வேத வாக்கியம் என்பது வேறு. அவன் நல்லா புரிஞ்சுக்கணும். பாரம்பரியம் வாய் வழியாக வந்த யாரோ ஒரு சிலர் சொன்ன அந்த கருத்துக்களின் அடிப்படையில் கர்த்தர் ஏழை, இயேசு கிறிஸ்து ஏழை என்கிறதை நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. வேதம் என்ன சொல்லுது என்பதை கவனிக்க வேண்டும். பாரம்பரியம் முக்கியமா வேதம் முக்கியமா என்று நீங்கள் சிந்தித்து பார்ப்பீர்கள் என்றால் நான் சொல்கிறேன் வேதம்தான் முக்கியம் என்று சொல்லுகின்றேன். ஏனென்றால் அநேக இடத்துல பாரம்பரிய எண்ணங்கள் தவறுதலாக முடிஞ்சிருது, தப்பாக கொண்டு போய் விட்டுருது. ஆனால் வேதம் ஒரு நாளும் தப்பாக நம்மை கொண்டு போய் நடத்துவது கிடையாது. பைபிளில் போடப்பட்டிருக்குது, சர்வத்தையும் சிருஷ்டித்தவர், சர்வத்தையும் உண்டாக்கினவர், பூமியை உண்டாக்கி பூமிக்குள்ள ஏராளமான பொன்னையும் ஏராளமான வெள்ளியையும் ஏராளமான விலையேறப்பெற்ற ரத்தன கற்களையும் தேவன் இந்த பூமியில் தான் உருவாக்கி வச்சிருக்கிறார். இந்த பூமியில் தான் இருக்குது எல்லாமே. ஏகப்பட்ட பெட்ரோலிய கிணறுகளை பார்க்குறோம், டீசல் கிணறுகளை பார்க்குறோம். இதெல்லாம் எப்படி இப்படிப்பட்டவர் எப்படி ஏழையாக இருக்க முடியும்? அன்றைக்கி நேரத்தில் பாருங்கள், பல சுரங்கங்கள்லாம் அவங்க பார்த்தீங்கன்னா இது என்னுடைய சுரங்கம் அப்படின்லாம் எழுதி போட்டிருப்பாங்க. சொல்லப்போனால் இந்த பூமியில் இது ஏன் சுரங்கம் உன் சுரங்கம்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் ரைட்ஸே கிடையாது. எல்லா சுரங்கத்துக்கும் சொந்தக்காரர் கர்த்தராகிய தேவன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆகுதான் இது எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரர். சொல்கிறேன், இவர் எப்படிங்க ஏழைன்னு சொல்ல முடியும்? எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரர் எப்படி ஏழை நம்ம சொல்ல முடியும்? எவ்வளவு எத்தனை செல்வங்களை உண்டாக்கினவர், எப்படி அவர் ஏழையாக இருக்க முடியும்? கவனிங்க, ஒருத்தர் சொன்னார் பாருங்க, ஏழ்மை தரத்தை எடுத்துட்டிங்கன்னா கிறிஸ்துவ மதத்தின் மேன்மையே நீங்கள் கலைக்கிற மாதிரி ஆயிடுதே. ஏழ்மை தரத்தை எடுக்காதீங்க, அதை அப்படியே விட்டுருங்க. அதை எடுத்துகிட்டு கிறிஸ்துவத்தை நம்ம சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. கவனமாக கேட்கணும். ஏழ்மைத்தனத்தை சொல்வதற்காக கிறிஸ்துவம் கிடையாது. அவர் எப்படிப்பட்ட கிறிஸ்து, எப்படிப்பட்டவர், அவர் யார், கல்வாரி சிலுவையிலே என்ன நடந்தது, எனக்கு என்னத்தை சம்பாதித்து கொடுத்தார் என்று சொல்வதுதான் கிறிஸ்துவ சமயத்தினுடைய சாராம்சமே. அதுதான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் அவரோடு வாழ்கின்ற வாழ்க்கை தான் கிறிஸ்துவ வாழ்க்கை. கிறிஸ்து இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கைலாம் கிறிஸ்துவ வாழ்க்கைன்னு சொல்ல முடியாது. நிறைய பேர் கிறிஸ்துவங்க பேர் வச்சுருக்கிறாங்க, நிறைய பேர் கிறிஸ்துவங்க பேர் வச்சாலும் கிறிஸ்துவோடு வாழாத ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், உண்மையான கிறிஸ்தவங்கன்னா அவர்கள் உண்மையாகவே கிறிஸ்துவோடு வாழ்கிறவர்கள். கிறிஸ்துவோடு வாழ்கிறவர்கள் பேர் தான் கிறிஸ்தவர்கள். திரும்ப சொல்கிறேன், கிறிஸ்து ஏழை இல்லை. நல்லா மனதில் கொண்டு போய் பதிய வைத்து கொள்ள வேண்டும். இந்த பூமியிலேயே மகா பெரிய ஐஸ்வர்யவான் யார் என்று சொன்னால் அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, தேவாதி தேவன். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா செல்வந்தனை விட இவர் பெரிய செல்வந்தன். மக்களுக்கு புரியல. இப்போ பார்த்தாலும் இயேசுவை ஏழையாக காமிச்சாலும் இதெல்லாம் சில நேரத்தில் அவங்களால ஏற்றுக்கொள்ளவே முடியல. பாரம்பரியமான எண்ணங்கள்லாம் உள்ளே போய் பதிஞ்சு வச்சுருக்கிறதுனால வேதம் சொல்கிற சத்தியத்தை அவங்களால ஏற்றுக்கொள்ளவே முடியல. பாருங்கள், சில புஸ்தகத்தெல்லாம் படிப்போம் பாருங்கள், இந்த செய்தித்தாள்கள், சில நியூஸ் இதெல்லாம் வரும் பாருங்கள். இந்த உலகத்தை டாப் 10 லிஸ்ட்டு இதெல்லாம் வரும் பாருங்கள். இந்த உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரர் லிஸ்ட்லாம் கொடுப்பாங்க. இவங்க இந்த இடத்துல இவங்க நம்பர் 1 இருக்கிறாங்க. உலகத்தில் எத்தனை பேர் பணக்கார லிஸ்ட்டில் 10 இடத்துல வர்றது யார், அவங்களோட சொத்து மதிப்பு என்ன, எவ்வளோ வச்சுருக்கிறாங்க, இந்தியாவில் டாப் 10 லிஸ்ட்டில் வர்றது யார், அவங்களுடைய பேர் என்ன, அவங்க ஊர் என்ன, அவங்க எவ்வளோ வச்சுருக்கிறாங்க என்பதெல்லாம் நம்ம செய்தித்தாள்லேயும் நியூஸ்லேயும் பல்வேறு விதமான புஸ்தகத்துலேயும் அதெல்லாம் நம்ம படிக்க ஆரம்பிப்போம். சொல்லப்போனால் கிறிஸ்துவுக்கு இருக்கின்ற ஐஸ்வர்யத்தை யாராலும் கணக்கிடவே முடியாது. இந்த உலகத்தில் டாப் 10 லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுடைய சொத்து மதிப்பெல்லாம் கணக்கிட முடியும். நம்பர் 1ல் இவர் இருக்கிறாருங்க அவர் இருக்கிறான்னு சொல்லி அவங்களுடைய சொத்து மதிப்பெல்லாம் கணக்கிட முடியும். இந்தியாவில் இருக்கிற பணக்காரவங்களாம் லிஸ்ட் எடுத்து டாப் 10ல் இருக்கிற அத்தனை பணக்காரங்க லிஸ்ட் எடுத்து அவங்க பேரை போட முடியும். அவங்கள்ட்ட எவ்வளோ சொத்து இருக்குதுன்னு எல்லாம் போட முடியும். அவனு சொல்கிறேன், ஆண்டவராகிய தேவன் இருக்கிற சொத்து மதிப்பை யாராலும் லிஸ்ட்டு போட்டு இவ்வளோ இருக்குன்னு சொல்ல முடியாது. வேதம் சொல்லுகின்றது கணக்கில் அடங்காதவைகள், எண்ணி முடியாதவைகள், ஆழம் கண்டுபிடிக்க முடியாதவைகள். நல்லா புரிஞ்சுக்கணும், இவ்வளவு கர்த்தர்கிட்ட இருக்குது, சும்மா கிடையாது. மகிமையின் ஐஸ்வர்யம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் விலைக்கு சொல்கிறார். கிறிஸ்துவிடம் இருக்கின்ற மகிமையின் ஐஸ்வர்யத்தை ஒரு இடத்துல
தேவனாகிய கர்த்தர் இந்த பவுலுக்கு சில காரியத்தெல்லாம் காமிக்கும்போது ரோமர்கள் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு பாருங்க, 32 படிக்கிறேன். எல்லார் மேலும் இரக்கமாக இருக்கத்தக்கதாக தேவன் எல்லாரையும் கீழ்ப்படியாமைக்குள்ளே அடைத்து போட்டார். தேவனுடைய ஐஸ்வர்யம் ஞானம் அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவாய் இருக்கிறது. அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். என்ன போட்டிருக்குதுன்னா, எப்போதும் கொஞ்சம் பைபிள் படிக்கும் போதும் நிறுத்தி படிக்கணும். இந்த இடத்துல 33ஆம் வசனத்தை நீங்கள் உற்று நோக்குவீர்கள் என்றால் அந்த இடத்துல போடப்பட்டிருக்கு முதல் வார்த்தை எழுத்து என்ன? ஆன்னு போடப்பட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியக்குரிய போட்டிருக்குது. எப்போதும் பைபிளில் சில வார்த்தையெல்லாம் படிக்கும்போது கொஞ்சம் கவனிக்கணும். இந்த கமா, அந்த புல் ஸ்டாப்பு, செமிகோலன், இந்த ஆச்சரியக்குறியெல்லாம் கொஞ்சம் கவனிச்சாமலே என்ன சொல்ல வராங்கன்றது நமக்கு அதை வச்சே என்ன சொல்ல வராங்கன்றது புரிஞ்சிருப்பாருங்க. இந்த இடத்துல படிக்கிறோம், ரோமர் 11:33 சொல்கிறாரு, தேவனுடைய ஐஸ்வர்யம், தேவனுடைய ஞானம், தேவனுடைய அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது. அவர் எழுதும்போது அந்த தோரணையை, அந்த எழுதுகிற விதங்கள், சொல்கிற விதங்கள் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. பாருங்கள், உங்கள்கிட்ட வந்து ஒரு 100 கிலோ தங்கத்தை கொண்டு வந்து கொடுத்து இதெல்லாம் உங்களுக்கு தான் அப்படின்னா நீங்கள் எப்படி பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? 100 கிலோ விடுங்க பாஸ்டர், ஒரு பவுனை காமிச்சாலே ஆஹான்னு வாயை திறக்கிற மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கி இருக்கிற நகை விற்கிற, பவுன் விற்கிற விலையெல்லாம் பார்த்தா ஒரு பவுனை காமிச்சாலே நாங்கள் வாயை திறந்துவோம், அந்தளவுக்கு இருக்குது. நான் சொல்கிறேன், 1 கிலோலாம் சும்மாங்க. தேவன்ட்டு இருக்குது. பவுல்கிட்ட ஆண்டவர் காமிக்கிறார், அவருடைய ஐஸ்வர்யத்தை காமிக்கிறார், ஞானத்தை காமிக்கிறார், அறிவை காமிக்கிறார். அதெல்லாம் பார்க்கும்போது பவுலால் கிரகிக்கவே முடியல. ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாரு, ஏப்பா இது எவ்வளவா இருக்கிறது. பைபிள் எப்போதுமே பாருங்கள், சில மெஷர்மெண்ட்டுக்கெல்லாம் அளவுக்கெல்லாம் அளவு போட்டுரும். 5 அப்பம் 2 மீன், 5000 பேர் இருந்தாங்க. சில இடத்துல 4 அப்பம் அப்படிலாம் சொல்லப்பட்டுருங்க பாரு. சில இடத்துல பைபிளில் எண்கள் போட்டுரும், எண்ணப்படக்கூடியதுக்கெல்லாம் எண்கள் போட்டுரும். ஆனால் சில விஷயங்களுக்கு எண்ணப்பட முடியாததுக்கு வேதம் என்ன பண்ணால் அப்படியே விட்டுரும். இதெல்லாம் எண்ண முடியலப்பா, இதெல்லாம் கணக்கிட முடியலப்பா அப்படின்னு சொல்லி வேதம் விட்டுரும் பாருங்க. அதே போல் தான் எங்கள் அப்போஸ்தலன் பவுல் ஒரே வார்த்தையில் முடிச்சா அப்படின்றதுலே முடிச்சிட்டார். தேவன்ட்ட அவ்வளவு இருக்கிறது. நான் சொல்கிறேன், இப்போ இவர் ஏழையாக இருக்க முடியுமா? இவர் வந்து தரித்திரராக இருக்க முடியுமா? நான் சொல்கிறேன், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நீங்களும் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்றால் அவரை போலவே இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று தான் கர்த்தர் விரும்புகிறார். வந்து அன்றைக்கு நேரத்தில் நம்ம பாரம்பரியமான எண்ணங்களில் எங்கள் தாத்தா ஏழை, எங்கள் அப்பா ஏழை, நானும் ஒரு ஏழை, அதெல்லாம் பிடிச்சிக்கக்கூடாது பாருங்கள். அந்த எண்ணங்களெல்லாம் உதறி தள்ளணும். ஒருவேளை பாட்டி ஏழையாக இருக்கலாம், அப்பா ஏழையாக இருக்கலாம். அதுக்கு உங்கள் பாட்டி ஏழையாக இருக்கா, அப்பா ஏழையாக இருக்கா, நானும் ஏழை, நீங்களும் ஏழையாக இருப்பீங்கன்னு பைபிளில் சொல்லப்படலை. நம்ம வந்து நம்முடைய பாட்டியினுடைய, தாத்தா பாட்டியினுடைய, அம்மா அப்பாவுடைய ஏழ்மைத்தனத்தினால் நம்ம வாழ போகிறது கிடையாது. ஏனென்றால் நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், நான் மீட்கப்பட்டு விட்டேன், இயேசு கிறிஸ்துவை சந்தித்து விட்டேன். ஆகவே என்னுடைய சந்ததி இனிமேல் ஏழையாக இருக்க முடியாது. ஒருவேளை உங்கள் அப்பா அம்மா, உங்கள் தாத்தா பாட்டிங்க ஏழையாக இருக்கலாம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நீங்கள் ஏழையாக இருப்பீர்கள் என்று வேதம் சொல்லவில்லை. கிறிஸ்துவ ஜீவியம் லாபகரமான வாழ்க்கையை போதிக்கின்ற ஒன்று. அநேக நேரத்தில் ஊழியக்காரங்களாம் அநேகர் சொல்கிறாங்க, லாபம் என்று சொன்னாலே கெட்ட வார்த்தைன்றாங்க. ஆகவே தான் பாருங்கள், இதெல்லாம் புறஜாதி எடுத்துக்கிட்டாங்க. நம்மெல்லாம் எதெல்லாம் வேணான்னு சொன்னோமோ அதெல்லாம் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி வந்து நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய எல்லாமே புறஜாதிக்கு போயிடுச்சு. ஏன்? இவங்க எல்லாமே வேணாம், இதுக்கு இது எதுக்கு, அது எதுக்கு, அது எதுக்கு, இது எதுக்கு, எப்போ பார்த்தாலும் இப்படியே பேசுனதுனால அது என்ன ஆயிடுச்சு, நம்மள்கிட்ட வெளியே போய் மற்றவங்க கைக்கு போக ஆரம்பிச்சிருச்சு. அதுதான் வேதம் திரும்புது பாருங்கள். வேதத்துக்கு நம்ம திரும்ப வேண்டும். தேவன் லாபகரமான தேவன், லாபத்தை கொடுக்கின்ற தேவன். இது வந்து கிறிஸ்துவனுடைய போதனையாகவே இருக்குது, வேதத்தின் போதனையாகவே இருக்கின்றது. ஒருத்தர் சொன்னார் இப்படியே, ஒருத்தர் கெட்ட வார்த்தைன்னு சொன்னாரா, இன்னொருத்தர் சொன்னார் லாபம் என்று சொன்னாலே, இன்னொருத்தர் சொல்கிறார் எங்கள் இதெல்லாம் அந்த கிறிஸ்துவின் போதனை அப்படின்ட்டாங்க. அவன் தாங்க இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறான்னு சொல்லி அப்படி சொல்கிறாங்க. ஆனால் யாக்கோபு போய் கேட்டிங்கன்னா, இல்லைப்பா கப்பலை கவனிச்சுப்பார், உன் வாழ்க்கை கப்பலை போல் இருக்குது. உன் வாழ்க்கை கப்பல் என்றால் சாதாரணமான ஒன்று கிடையாது. கப்பலை போல நீங்கள் இந்த பூமியிலே பிரயோஜனமாக வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒரு கப்பல் எப்படி லாப நோக்கத்தோடு உருவாக்கப்பட்டதோ அதே போல் நீங்களும் லாப நோக்கத்தோடு உருவாக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒரு கப்பல் எப்படி லாபத்தை ஈட்டி தருகிறதோ அதே போல் நீங்களும் லாபத்தை ஈட்டி தருவதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறீர்கள். அது மட்டுமல்ல, அந்த கப்பல்
கப்பல்காரனுக்கு மட்டும் லாபத்தை ஈட்டி கொடுக்கறது கிடையாது. எவ்வளவோ மக்கள் அந்த கப்பலை நம்பி வாழ்வாதாரத்தை வச்சிருக்கிறாங்களே, அப்போ எல்லாருக்கும் லாபத்தை கொண்டு வரக்கூடிய ஒன்றாக இருக்கிறதா கப்பல். அவனுக்கு மட்டும் இல்லை, கப்பலை உண்டாக்கணும் மட்டும் நல்லா இருக்கணும் தேவன் விரும்பல. பாருங்கள், அந்த கப்பலால் பயனடைகிறவர்கள் ஏராளமான மக்கள் இல்லைங்களா? நிறைய துறைமுகத்துக்கெல்லாம் போய் பாருங்கள், ஏகப்பட்ட கண்டெய்னர் நிற்கும். ஏகப்பட்ட அத்தனை கண்டெய்னர்லையும் ஒரு ஆளுடைய பொருளே இருக்காது. ஒவ்வொரு கார்ப்பரேட் கம்பெனிக்காரங்க ஒவ்வொரு காரியத்தை ஆர்டர் பண்ணியிருப்போம் ஒவ்வொரு நாட்டிலேருந்து. அதெல்லாம் ஷிப்பில் வந்து இறங்கும் பாருங்கள். ஒவ்வொரு கண்டெய்னர்லாம் அவன் நோட் பண்ணுவோம், இதில் இது இருக்குது, அதில் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குதுன்னு ஏகப்பட்ட கண்டெய்னர் அவன் இறக்குவான் பாருங்கள். அப்போ கப்பலை கட்டினவனுக்கு ஒரு பக்கம் லாபமாக இருந்தாலும் கப்பலை நம்பி ஏராளமான பேர் லாபம் அடைகிறார்கள். அதே போல் கர்த்தர் எதுக்காக இந்த பூமியில் நம்மளை வச்சிருக்கிறாருன்னா, ஏப்பா நீ மட்டும் லாபகரமான வாழ்க்கை வாழ்கிறதுக்காக உன்னை வைக்கல, ஓ மூலமாக ஏராளமான பேர் லாபகரமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக தான்ப்பா உன்னே வச்சிருக்கிறேன். நிறைய பேருக்கு இது புரியல, கிறிஸ்தவங்களுக்கும் புரியல. கிறிஸ்தவங்க நான் நினைக்கிறேன், நான் நல்லா இருந்தால் போதும், என் பிள்ளை நல்லா இருந்தால் போதும், என் மனைவி நல்லா இருந்தால் போதும், என் கணவன் நல்லா இருந்தால் போதும்னு அப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுது அதுக்காக இல்லையா, உன்னை ஏன் கர்த்தர் கப்பலை போல உருவாக்கி நீ லாபம் அடைவதற்காக மட்டுமல்ல, உன் மூலமாக ஏராளமான மக்கள் இந்த பூமியிலே லாபம் அடைய வேண்டும் என்று கர்த்தர் நம்மை இந்த பூமியில் கப்பலாக வடிவமைச்சு வச்சிருக்கிறார். அப்போ ஆசீர்வாதமாக வாழ வேண்டும் என்று தான் கர்த்தர் வலியுறுத்துகிறார். நான் ஆசீர்வதிக்கப்பட்டால் மட்டும் போதும் கிடையாதுங்க, ஆசீர்வாதமாய் வாழ்வது. ஆகதான் சொல்ல, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். எவ்வளோ அருமையான ஒரு வார்த்தை தெரியுங்களா? நீ ஆசீர்வாதமாக இருப்பாய்னா உங்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே ஆசீர்வாதமாக இருக்கும்படிக்கு தேவன் விரும்புகிறார். அப்போ நாம் லாபமாக வாழ்வது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது, தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது. வேதத்தில் பல உதாரணங்களை பார்க்க முடியும். ஒரு உதாரணம் பார்ப்போம். யோபின் வாழ்க்கையை எடுத்துக்கோங்க. யோபின் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? அவருடைய வாழ்க்கையில் பார்க்கணும். முதல் அதிகாரத்துக்கு போங்க. அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்தது? கர்த்தர் வந்து ஏழைச்சாமி, ஏழை கடவுள்னா மக்களை வந்து எப்படி வச்சுருக்கணும்? ஆதாமை உருவாக்கிட்டு ஒரு சின்னோண்டு ஓலை குடிசை அவனுக்கு கொடுத்துருக்கணும். இங்கே பாரு ஆதாமே, இந்த ஓலை குடிசையில் ஒருவேளை கஞ்சி தான் கிடைக்கும், பார்த்து நம்ம சொல்கிறோம் இல்லையா, தக்காளி விலைலாம் அதிகமாக விற்கும்போது சொல்லுவோம், பார்த்து யூஸ் பண்ணுமா, கவனமாக பார்த்து யூஸ் பண்ணுன்ற மாதிரி, பார்த்து போடுன்ற மாதிரி கர்த்தர் ஆதாம்ட்டு சொல்லியிருக்கணும். ஆதாமே கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணியா, எல்லாத்தையும் சாப்பிட்டு போட்டுறாத அப்படிலாம் சொல்லலை. பாருங்கள், வேதத்தில் ஆதாம் மட்டுமல்ல, இங்கே பாருங்கள் யோபினுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது 1ஆம் அதிகாரம் எடுத்துக்கிங்க. அங்கே படிக்கிறோம் பாருங்கள். 3 அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 எரு மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்ததும் என்று திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாய் இருந்தான். கவனிச்சிங்களா? அவன்கிட்ட இருந்த பொருள் பொக்கிஷங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள். அன்றைக்கி இருக்கிற வாழ்வாதாரம், அன்றைக்கி இருக்கிற பிஸ்னஸ் அதுதான், அன்றைக்கி இருக்கிற மிகப்பெரிய வியாபாரமே இதுதான். என்ன வியாபாரம்? ஆடு வியாபாரம், ஒட்டக வியாபாரம், ஏறு மாடு வியாபாரம், கழுதை வியாபாரம், மிருக ஜீவன்கள் தான் அந்த நாட்களில் ஏராளமான பிஸ்னஸ். இன்றைக்கி ஒருவேளை மக்கள் தொகை கம்மியாக இருந்துச்சுன்னா நம்மளும் கூட என்ன பண்ணியிருப்போம்? ஆடு மாடு தான் மேய்ச்சிக்கிட்டு இருந்திருப்போம். மக்கள் தொகை கம்மியாக இருந்துச்சுன்னா. கவனிங்க, இதெல்லாம் சொல்கிறோம் சும்மா, இது 1-2 கிடையாது, அப்படியே 1000 அப்படியே அடிக்கிட்டே போகிறார். அது மட்டும் இல்லை, சொல்கிறாரு அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாய் இருந்தான். பாருங்கள், இதை பார்த்துட்டு இது சாத்தான ஒருத்தர் இருக்கிறான் பார்த்தீங்களா? அவன் கர்த்தரை போய் என்ன சொல்கிறான்றத 9-10 படிக்கிறேன். அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலையடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. என்ன சொல்கிறான் பிசாசு? ஆண்டவர்கிட்ட என்ன சொல்கிறான்? இங்கே பாருங்கள் ஆண்டவரே, யோபு சும்மாலாம் உங்களை பின்பற்றல, லாபம் இல்லாமலாம் உங்களை பிடிச்சிக்கிட்டு இருக்குல்ல. ஆனால் கவனிங்க, கிறிஸ்தவ வாழ்க்கை லாபகரமான ஒரு வாழ்வு. நீங்கள் அவருக்குள்ளே வரும்போது உங்கள் லைஃபை அப்படி தான் கொண்டு வருவார். நல்லா புரிஞ்சுக்கணும். லாபத்தை நோக்கி நடத்துகிற தேவன். பிசாசு சொல்கிறான், சும்மா அவன் ஒன்றும் உங்களை சேவிக்கலை, சும்மா ஒன்றும் அவன் உங்களை பிடிச்சிக்கல, சும்மா ஒன்றும் அவன் வந்து இப்படிலாம் உங்கள்கிட்ட வந்து சேரல, அவனுக்கு வந்து லாபம் இருக்குன்றதுனால தான் அவன் உங்கள்கிட்ட வந்திருக்கிறான். பிசாத்துக்கு நல்லா தெரிஞ்சிருக்குது. கடவுள் வந்து யோபு லாபமாக்கிறது பிசாத்துக்கு நல்லாவே தெரியுது.
கவனமாக கேளுங்க. நம்ம லாபத்தோடு கர்த்தரை சேவிப்பது தான் கர்த்தருக்கு பிரியம். நீ நல்லா இருந்து கர்த்தரை சேவிப்பது பிரியம். பாருங்கள், நல்லா இருப்பது மூலம் நல்லா வந்து கர்த்தரை ஆராதிக்கிறோம். நல்லா இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? இங்கே வருவதற்கு பஸ் சார்ஜ் இல்லாமல், ஆட்டோ சார்ஜ் இல்லாமல், கார் சார்ஜ் இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோம்? வீட்டில் உட்காந்துக்கிறோம் இல்லைங்களா? என்ன சொல்கிறோம்? என்ன பண்ணுறதுங்க? வரணும்னு ஆசைங்க. என்ன சொல்கிறேன்? வரணும்னு ஆசைங்க. கையில் காசு இல்லைங்க, அதாங்க வர முடியல. கையில் காசு இருந்தால் வந்துருப்போம்ல, நல்லா இருந்தால் வந்துருப்போம்ல. நான் சொல்கிறேன், நீங்கள் லாபமாக இருப்பது கர்த்தருக்கு திட்டம். அதன் மூலமாக கர்த்தர் மேன்மை அடைய விரும்புகிறார். இந்த இடத்துல பார்க்கணும், கிழக்கத்திய புத்திரர் எல்லாரிலும் யோபு பெரியவனாய் இருந்தான். நீங்கள் பெரியவர்களாக இருக்கும்போது கர்த்தருக்கு மகிமையை கொண்டு வரும், கர்த்தருக்கு மேன்மையை கொண்டு வரும். இது பிசாசுக்கு பிடிக்கிறது கிடையாது. நம்ம நல்லா இருந்தோம்னா கர்த்தருக்கு மகிமையை கொண்டு வரும். பிசாசுக்கு பிடிக்கிறது கிடையாது, அவனுக்கு இஷ்டமே கிடையாது. ஆகுதான் பாருங்கள், அவனுடைய கண்கள் பிசாசுடைய கண்கள் யோபின் மேலே விழுது. நல்லா இருந்தீங்கன்னா விழாது பாருங்கள். நான் அதாவது ஏழையாக இருந்தால் விழாது, நல்லா இருக்கும்போது விழ ஆரம்பிக்கும். கர்த்தர் சொல்ல, நல்லா உறுத்துட்டும் உன் கண்ணை, என் பிள்ளையை நான் எப்படி வச்சுருக்கன்றதை நீ பாரு. 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் படிக்கிறோம். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகி யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகி அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். கவனிங்க, தேவன் வருந்தலை. என்ன பண்ணுறது? படுபாவி பையன் இவ்வளோ பெரிய ஆளாக வருவான்னு நான் கொஞ்சம் கூட கற்பனை பண்ணல பிசாசேன்னு சொன்னாரா? அவர் பெருமையாக சொல்கிறே, அவனை போல் பூமியில் ஒரு ஆளும் கிடையாது தெரியுமா உனக்கு அப்படின்றார். அவன் யார்? அவன் பெரிய ஆள். தேவன் அதை விரும்புகிறார். தேவன் அதனால் அப்படிப்பட்ட வார்த்தையை பேசுகிறாரு. தேவன் இவன் பெரிய ஆளாக இருந்தாலும் வருந்தலை. அடப்பாவிடே, நீ ஒழுங்காக கம்மியாக இருந்தால் பிசாசு ஏன்டா உன் மேலே கண்ணு வச்சுருக்கிறான், அவன் பாட்டுக்கு அவன் வழியில் போவான், நீ பாட்டுக்கு அவன் வழியில் போவ, என்ன ஏன்டா வம்பு கிழக்கிறீங்க அப்படின்னு ஆண்டவர் கேட்கல. ஆண்டவர் சொல்ல, தொட்டுப்பார், அவனை தொட்டுப்பார், என்ன நடக்குன்றதை நீ பாரு. அவன் தொட்டான், ஆனால் கெட்டது யோபு கிடையாது. அவனுடைய கடைசி கிளைமேக்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா, யோபின் லைஃப் பாருங்கள். கடைசி அதிகாரத்துக்கு போங்க. யோபின் புத்தகத்தின் முடிவில் நாம் பார்க்கும்போது தேவன் யோபின் ஆசீர்வாதத்தை அவர் என்ன பண்ணார்? இப்போ என்ன பண்ணுறது? சரி, இவன் வந்து பணக்காரன் பெரியவனாக இருக்கிறதுனால பிரச்சனை, அவன்கிட்ட இருக்கிற எடுத்துட்டு விட்டாரா? ஏழையாக்கி விட்டாரா? காலியாக்கி விட்டாரா? ஒன்றும் எம்டி ஆக்கி விட்டாரா? இல்லை, அவனை முடிவை பாருங்கள் என்ன நடந்துச்சு. யோபின் வாழ்க்கையில் கர்த்தர் என்ன பண்ணுறாரு படிக்கிறோம் பாருங்கள். 10ஆம் வசனம். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுவுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்து அருளினார். கவனிங்க, ஒருவேளை கர்த்தர் வந்து இவன் பெரியவனாக இருக்கிறத பார்த்துட்டே, யோபு பார்த்துப்பா, நீ வந்து இப்போ இருக்கிறதுலே கொஞ்சம் கம்மியாக வச்சுக்க, இல்லைன்னா பிசாசு அடிக்கடி வந்து தொல்லை போடுவான்னு சொல்லி சொல்லாமல் என்ன பண்ணுறாரு? அதை விட இப்போ அதிகமாக கொடுக்குறார், 2 மடங்கு. படிக்கிறேன். அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவரிடத்தில் வந்து அவன் வீட்டில் அவனோடு போஜனம் பண்ணி கர்த்தர் அவன் மேல் வர பண்ணின சகல தீங்கு நிமித்தமும் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள். கர்த்தர் யோபின் முன்னிலைமை பார்க்கிறவன் பின்னிலைமை ஆசீர்வதித்தார். இப்போ எத்தனை படிங்க? 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1,000 ஏர்களும் 1,000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள். மூத்த மகள் ஜெமிமாள் என்றும் 2ஆம் மகளுக்கு கெத்ரியாள் என்றும் 3ஆம் மகளுக்கு கேரேனோப்பு என்றும் பெயரிட்டான். தேசத்தில் எங்கும் யோபின் குமார்த்திகளைப் போல சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை. அவர்கள் தகப்பன் அவர்கள் சகோதரி நடுவிலே அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தான். கவனிங்க, இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். யோபு நெடுநாளாக இருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். எப்படி முடிக்குது பார்த்தீங்களா வேதம்? யோபை பற்றி முடிக்கும்போது எவ்வளவு அழகாக முடிக்குது பாருங்க. நான் சொல்கிறேன், என்ன சொல்கிறேன்னா, இப்போ கர்த்தர் வந்து பணம் தப்பு, லாபம் தப்பு, ஆசீர்வாதம் தப்பு, ஐஸ்வர்யம் தப்பு, செழிப்பு தப்புன்னா என்ன பண்ணியிருக்கணும்? இருக்கிறத அப்படியே போ. நீ நிறையா வச்சுருந்தாலும் பிசாசு வந்து ஒன்று அட்டாக் பண்ணுறான், இருக்கிறத கழட்டிட்டு விடலை, இருக்கிறத பிடிங்கிட்டு விடலை. கவனிங்க, தேவன் வருத்தப்படலை, அவன் லாபமாய் வாழ்வதிலே கர்த்தர் சந்தோஷப்படுகிறார். தேவன் சந்தோஷப்பட்டார். இன்றைக்கும் பாருங்கள், கிறிஸ்துவ ஜீவியத்தின் ஆரம்பம் அற்பமாக இருக்கலாம்,
இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் ஆரம்ப அற்பமாக இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்கின்றது, யோபு சொல்கிறாரு, 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பார்க்குறோம். எடுத்துக்கங்க, இவர் தான் சொல்கிறார். யார்? நம்ம ஆள் யோபு. 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படித்து காமிக்கிறேன். உம்முடைய துவக்கம் அற்பமாக இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். ஆமென். ஆகுதான், ஆரம்ப அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணம். என்ன சொல்கிறாருன்னா, லாபம் தான்ப்பா அவனுடைய முடிவு. அவருடைய விருப்பம் என்ன? அற்பமான வாழ்க்கை வாழ்வது தேவனுடைய விருப்பம் அல்ல. சொற்பமான வாழ்க்கை வாழ்றது தேவ விருப்பம் இல்லை. ஏழையான வாழ்க்கை வாழ்றது தேவனுடைய விருப்பம் அல்ல. அவருடைய விருப்பம் என்ன? சம்பூர்ணம். சொல்லுங்க, சம்பூர்ணம். சம்பூர்ணம்னு என்ன? நான் அடிக்கடி சொல்லுவேன், நிரம்பி வழிதல், ஏகப்பட்ட எக்கச்சக்கம் அப்படின்றோம் இல்லையா? மோர் தென் எனஃப் சொல்கிறோம் இல்லையா? போதுமானதுக்கு அதிகம்னு சொல்கிறோம் இல்லையா? அது அதுதான் பாருங்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஏழைகள் மேல் மனதுருகினார். உண்மை, அது பொய் கிடையாது. ஏழைகள் மேல் மனதுருகினார், ஆனால் அவர் ஏழை இல்லை. ஏழை மேலே மக்கள் என்ன பண்ணாங்க? ஏழைகளெல்லாம் கர்த்தர் நேசிச்சதுன்னா அவரே ஒரு ஏழை ஆக்கிட்டாங்க. இல்லைங்க, ஏழையெல்லாம் நேசிச்சதுன்னா அவர் ஒரு ஏழை கிடையாது. அதுதான் நல்லா புரிஞ்சுக்கணும். அவரை போல மாற்ற வேண்டும் என்பதற்காக தான் ஏழைகளை சந்தித்தார், ஏழைகளுக்கு போதிச்சார், ஏழைகளுக்கு சில காரியத்தெல்லாம் சொல்லிக் கொடுத்தார். அதுதான் பாருங்கள், நீங்கள் ஏழையாக இருக்கிறீங்க அதனால் பரவாயில்லைன்னு கர்த்தர் சொல்ல மாட்டார். நீங்களும் தேவனாகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு இந்த பூமியிலே லாபகரமான வாழ்க்கையை நீங்களும் வாழலாம். ஆகதான் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் என்ன சொல்கிறது? லூக்கா எழுதின புத்தகம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் கவனிங்க. அதை பார்த்தாலும் நமக்கு புரிஞ்சிடும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எதுக்காக இந்த உலகத்தில் வந்தார் என்பதை படித்தாலும் நமக்கு புரிஞ்சிடும். அன்றைய இடத்துல மக்கள் இதெல்லாம் பார்க்குறது கிடையாது. எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிற காரியத்தை எடுத்துக்கிட்டு இதான் வாழ்க்கை, இதான் கிறிஸ்துவ வாழ்க்கை நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து எதுக்காக இந்த உலகத்தில் வந்தாராம்? 18ஆம் வசனம், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார்னு சொன்ன உடனே என்ன சொல்லணும்? மக்கள் உங்களை ஏழையாக்கணும்னு சொல்லலை, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். தரித்திரருக்கு சுவிசேஷம், நற்செய்தி என்ன? நீங்கள் என்றைக்கும் தரித்திரத்தில் இருக்க மாட்டீர்கள். நற்செய்தி என்ன? நீங்கள் ஏழையாகவே இருக்க மாட்டீர்கள். நற்செய்தி என்ன? நீங்கள் ஓட்டாண்டியாகவே இருக்க மாட்டீர்கள். நற்செய்தி என்ன? நீங்கள் இல்லாமையிலேயே எல்லா நாட்களையும் வாழ போகிறீர்கள் என்பது கிடையாது. நற்செய்தி என்ன? உங்களுக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு, நல்ல காலம் உண்டாயிருச்சு, நல்ல எதிர்காலம் இருக்கிறது, ஒளிமயமான எதிர்காலம் இருக்கிறது. ஒருவேளை இன்றைக்கி நீங்கள் ஏழையாக இருக்கலாம், ஒருவேளை இன்றைக்கி தரித்திரத்தில் இருக்கலாம். ஆனால் ஒருபோதும் உங்களுடைய ஏழ்மைத்தனத்தை பெருமை பாராட்டாதீர்கள். கவனிங்க, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சொல்கிறேன். இன்றைக்கி நீங்கள் கஷ்டத்தில் இருக்கலாம், பிரச்சனையில் இருக்கலாம், வருத்தத்தில் இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம், ஓட்டாண்டியாக இருக்கலாம். ஒரு நாளும் அதை மேன்மை பாராட்டாதீர்கள், பெருமை பாராட்டுகிறீர்கள். தேவன் ஐஸ்வர்யவான்களை வெறுக்கிறார் என்ற பொய்யை நம்பாதிருங்கள். அநேகத்தில் சொல்லிட்டாங்க, பணக்காரங்களாம் ஆண்டவருக்கு வெறுக்கிறாருங்க. கிடையாது. வேதத்தில் ஆபிரகாம் ஒரு பணக்காரன், அவங்க பையன் ஒரு பணக்காரன், யாக்கோபு பேரன் ஒரு பணக்காரன், கொள்ளு பேரன் ஒரு பணக்காரன். இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் மிகப்பெரிய பணக்காரர்கள் இந்த பூமியிலே. அவ்வளோ பெரிய பெரிய ஆட்கள் எல்லாமே நம்ம ஆட்கள். ஆகவே இவங்களெல்லாம் கர்த்தர் வெறுக்கலையே. இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்த எல்லாருமே மிகப்பெரிய பெரிய ஆட்கள். இயேசு கிறிஸ்து அவங்களாம் வெறுத்துருந்தானா ஒரு தண்ணி கூட வாங்கி கொடுக்க மாட்டேன். உன்ட்ட அவ்வளோ பணம் வச்சுருக்குது, எப்படி உன்ட்ட தண்ணி வாங்கி குடிக்கிறது? அப்படிலாம் கர்த்தர் சொல்லலை. பணக்காரங்க வீட்டில் சாப்பிட்டாரு, பணக்காரங்க கொடுத்த எல்லா காரியத்தையும் அவர் யூஸ் பண்ணினார் தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று. அதுதான் தேவன் இன்றைக்கு உங்களை விலையேற பெற்ற கப்பலாக பார்க்குறார், லாபகரமான கப்பலாக பார்க்குறாரு. தேவன் உங்களை ஒரு குப்பையாக பார்க்கல, தேவன் உங்களை ஒரு தூசியாக பார்க்கல. ஆகுதான் நான் எப்படி லாபகரமான வாழ்க்கை வாழ போகிறேன்னு கவலைப்படாதீங்க, எப்படி என் வாழ்க்கை இருக்குன்னு கவலைப்படாதீங்க. உங்களை கர்த்தராகிய தேவன் லாபகரமான ஒரு ஒன்றாக மாற்றுவார். அவர் நம்புங்க. யோபு அவர் தன்னுடைய வாழ்க்கையில் அவர் கற்றுக்கொண்ட சத்தியத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. எப்படி அவருடைய வாழ்க்கை எப்படி ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது யோபுடைய சத்தியம் என்ன? 42:2 தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். புரிஞ்சிருச்சு அவருக்கு புரிஞ்சிருச்சு, அவருக்கு சத்தியம் புரிஞ்சிருச்சு. என்ன சத்தியம் புரிஞ்சிருச்சு? தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது. ஆகதான் இங்கே இருக்கிற நம்ம கர்த்தர் லாபகரமான வாழ்க்கைக்கு நேராக நம்மளை நடத்துகிறார்.
கொண்டு போகிறார் வந்து. இந்த பூமியில் பாருங்கள், அநேக விசுவாசிங்க அவங்க வந்து நொந்துக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன நொந்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னா பாருங்கள், அவர் வந்து ஒரு சிலரை நல்லா வச்சுருப்பாருங்க, ஒரு சிலர் நல்லா கொண்டு போவாருங்க. பாருங்கள், அவன் பாருங்கள் நல்லா வாழ்ந்துக்கிறான், நம்ம பாருங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். மக்கள் பாருங்கள், கிறிஸ்தவங்க உலகத்தில் வாழ்கிற பெரிய பெரிய பணக்காரர்களை பார்த்து இவங்க வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க நாமும் தானங்க ஆண்டவர் இயேசுவை பின்பற்றி போகிறோம், நம்ம வாழ்க்கையை பாருங்கள் இவ்வளோ கீழே இருக்குது, அவன் வாழ்க்கை பாருங்கள் மாடி மேலே மாடி கட்டி அப்பார்ட்மெண்ட் மேலே அப்பார்ட்மெண்ட் கட்டி அவன் பாட்டுக்கு போயிட்டுருக்கிறானே. வெந்து சாகுறாங்க, நொந்து சாகுறாங்க. யார்? நம்ம கிறிஸ்தவங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பைபிள் படிப்போம். மல்கியா புஸ்தகத்துக்கு போவோம். 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் எடுத்துக்கங்க. எப்படி மக்கள் நொந்து சாவுறாங்கன்றதை பற்றி இங்கே சொல்கிறாரு. அதுக்கு கர்த்தராகிய தேவன் பதில் சொல்கிறதை நம்ம பார்க்குறோம். 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் படித்து காமிக்கிறேன். அன்றைய நேரத்தில் தசம பாகத்துக்காக அந்த 10ஆம் வசனத்தை படிப்போம். 14 படிக்கிறேன். தேவனை சேவிப்பது விருதா. என்ன சொல்கிறாங்களா? கர்த்தரை சேவிப்பதெல்லாம் வீணுப்பா, வீணான காரியம். கர்த்தரை சேவிப்பதெல்லாம் வீணான காரியமா. அப்புறம் அவருடைய கட்டளைகளை கை கொள்கிறதாலும் சேரியில் கர்த்தருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறதாலும் என்ன பிரயோஜனம்? மல்கியால கேட்குறாங்க, பார்த்தா என்ன பிரயோஜனம்? தேவனை சேவிப்பதெல்லாம் வீண். சில சொல்லுவாங்களே, ஜெபம் பண்ணுறதெல்லாம் வீண் பாஸ்டர், சர்ச்சுக்கு போகிறதெல்லாம் வீணுங்க. சில பேர் இந்த பின்வாங்கி போன ஆட்கள் தான் இருக்காங்களே, சர்ச்சுக்கு போய் என்ன பண்ண, அதெல்லாம் வீணுங்க, வீணான காரியங்க, நேரத்தை ஏங்க வீண் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்பாங்க. ஏசாயா என்ன பதில் சொல்கிறார்? மல்கியாவிலே அவர் சொன்ன கேள்விக்கு இங்கே ஏசாயா ஒரு பதிலை சொல்கிறாரு. எடுத்து படிப்போம். 45 ஏசாயா 45 19ஆம் வசனத்தை படித்து காமிக்கிறேன். 45:19 படிக்கிறேன். நான் அந்தரங்கத்திலும் பூமியின் அந்தகாரமான இடத்திலும் பேசினதில்லை, விருதாவாக என்னை தேடுங்கள் என்று நான் யாக்கோபின் சந்ததிக்கு சொன்னதுமில்லை. நான் நீதியை பேசி யதார்த்தமானவைகளை அறிவிக்கிற கர்த்தர். கவனிங்க, எவ்வளோ அழகாக சொல்கிறாரு ஏசாயா. விருதாவாக என்னை தேடுங்கள் என்று நான் யாக்கோபின் சந்ததிக்கு சொல்லலை, சும்மா தேடுங்க. கவனிச்சிங்களா? விருதாவா தேட, அதாவது விருதாவாக என்னை தேடுங்கள் என்று சும்மா தேடுங்க, என்னை தேடினா ஒன்றும் கிடைக்காது அப்படிலாம் சொல்ல. கவனிங்க, விருதாவா, கர்த்தரை சேவிப்பது விருதா, கர்த்தரை தேடுவது விருதா அப்படின்னு சொல்கிறாங்க. விருதாவா நீ என்கிட்ட வராத, விருதாவா என்னைய சேவிக்காத. புதிய ஏற்பாட்டில் கூட பாருங்கள் இதே காரியத்தை சொல்கிறாரு பாருங்க. இதுக்கு பதில புதிய ஏற்பாட்டில் ஆக்கி ஒன்று சொல்கிறாரு பாருங்க. எபிரேயர் புஸ்தகம் 11:6 வசனம். நீ கர்த்தரை தேடுறது விருதாவா? நீ கர்த்தரை தேடுறது வீணா? நீ கர்த்தரை தேடினா ஒன்றுமில்லாமல் போயிடுமா? உங்களுக்கு கர்த்தரை தேடினா ஓட்டாண்டி ஆகிடுவாரா? நீ கிறிஸ்துவன் ஆகிட்டா உங்களை ஏழை ஆகிடுவாரா? இல்லாத தரித்திரர் ஆகிடுவாரா? கிடையாது. ஆகதான் எபிரேய ஆக்கின்னு சொல்கிறார் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஆமென் சொல்றாரு. அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர். தம்மை தேடுகிறவர்கள் சும்மா விட்டுற மாட்டார். நம்ம தேடுறவங்கள வீணாக்கிற மாட்டார். தம்மை தேடுறவங்களை விருதாவாக மாற்றிவிட மாட்டார். அதான் புரிஞ்சுங்க. தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கணும், மனதில் கொண்டு போய் செட் பண்ணி வச்சுக்கணும். படிப்போம். இன்னொரு வசனத்தை படிப்போம் பாருங்க. ஏசாயா 48ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் படித்து காமிக்கிறேன். அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு எப்படி பலன் அளிக்கிறார் என்பதை பற்றி பார்க்குறோம். இந்த இடத்துல அழகான சில வார்த்தையை ஏசாயா சொல்லி வச்சிருக்கிறாரு. கொஞ்சம் அதை படிப்போம். 48ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் படித்து காமிக்கிறேன். இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்கிறதாவது, பிரயோஜனமாக இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. என்ன சொல்கிறாருன்னா பிரயோஜனம். ஒரு டைம் சொல்லியிருக்கிறேன், லாபகரமானவைகளை போதிக்கிறவர். பிரயோஜனம் என்றால் என்ன? பெனிஃபிட். நமக்கு கர்த்தர் எதை போதிக்கிறாரா? லாபகரமானதை போதிக்கிறார். இன்றைக்கி அதான் அந்த வேலையை தான் கர்த்தர் பண்ணிட்டு இருக்கிறார். லாபம் என்ற வார்த்தை கர்த்தர்ந்து வர வார்த்தை. கர்த்தர் இன்னைக்கு அதான் பண்ணிட்டு இருக்கிறாரு. அது மட்டுமல்ல, அடுத்தது சொல்கிறாரு, என் கற்பனைகளை கவனித்தாயானால் நல்லா இருக்கும், நலமாக இருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியைப் போலவும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலவும் இருக்கும். சொல்லுங்கள், சமாதானம். சொல்லுங்க, சமாதானம்.
இந்த சொல்கிறார் இல்லையா, அப்பொழுது உன் சமாதானம் நதியைப் போலவும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலவும் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 2 வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது. இன்னொரு வேத பதிப்பில் யுவர் பீஸ் அண்ட் ப்ராஸ்பரிட்டி என்று வந்திருக்கிறது. நதியை போல இருக்குன்னு தேவன் சொல்கிறார்ல, அந்த இடத்துல ப்ராஸ்பரிட்டி என்ற ஒரு வார்த்தை. சமாதானமும் நதி என்ற வார்த்தைக்கு ஐஸ்வர்யமும் செழிப்பும், செழிப்பை போலவும் இருக்கும். பாருங்கள், இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் கேட்டு எவ்வளோ விசுவாசிகளை மேலே வந்திருக்கிறாங்க. ஒரு இடத்துல அவர் வந்து ஹெச்எம், அவங்க வீட்டுக்காரம்மா ஒரு டீச்சராக பாருங்கள், நல்லா 2 பேருமே கவர்மெண்ட் எம்ப்ளாயி, நல்லா சம்பாதிக்கக்கூடியவங்க. இந்த ஆட்கள் பார்த்திங்கன்னா 7 நாள் சம்பளம் வாங்கின 7 நாள் நல்லா இருப்பாங்க. 7 நாள்லேயே வாங்கின எல்லா சம்பளத்தையும் காலியாக்கிடுவாங்க. 8வது நாள்லேருந்து 30ஆம் தேதி வரலாம் யார்கிட்ட கடன் வாங்கலான்னு அதே பிளானில் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்படி கடன் வாங்கி 7 நாளுக்குள்ளே அடுத்த மாதம் வரதுக்குள்ளே அந்த கடன் அவர் சொல்கிறாங்க. அவர் பாஸ்டர் சொல்கிறாரு, இப்படி கடன் வாங்கியே நல்ல வீட்டில் வாழ முடியாதவங்களாம் போனாங்களாம் பாருங்க. அப்படிப்பட்ட ஆள் தான் சபைக்கு வந்து கர்த்தருடைய வார்த்தை கேட்டு தேவன் லாபகரமானதை போதிக்கிறவர், பிரயோஜனமானதை போதிக்கிறவர் என்பதை கேட்டு சத்தியத்தை கேட்டு அவங்க வளர்ந்தாங்க. வளரும்போது பாருங்கள், இப்படிப்பட்ட சத்தியத்தெல்லாம் கேட்டிருக்கிற அந்த காலகட்டத்தில் அவங்க வீட்டு ஓனர்கிட்ட சொல்கிறாங்க, வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, வீட்டு ஓனர் வாடகை உயர்த்த வந்துட்டார். அவர் சொல்கிறாரு, எங்கள் வீட்டு வாடகைலாம் உயர்த்தாதீங்க. அந்த சொல்கிறார், நான் குடியிருக்கிற வீடு சும்மா புறா கொண்டு போல் ஒரு பாத்ரூம் சைஸ் தான் இருக்கும், அந்த வீட்டில் தான் நாங்கள் எங்கள் வாழ்க்கையை கழிச்சுக்கிட்டு இருந்தோம். அதை வேறு வாடகை ஏற்ற போகிறாரு அவர் வேறு. அவர்கிட்ட சொன்னால் கொஞ்சம் வாடகை ஏற்றாதீங்க, நாங்கள் சொந்த வீட்டுக்கு போகிற வரையிலும் வாடகை ஏற்றாதீங்கன்னாரா. உடனே வீட்டு ஓனர் சொல்கிறார், இவருக்கு சொந்த வீடாம் அப்படின்னு நக்கல் பண்ணாராம், கிண்டல் பண்ணாராம். எந்த ஒரு ஓனர் கிண்டல் பண்ணாரோ அவர்களுக்கு முன்னாடி கர்த்தர் அவர்கள் தலையை நிமிர பண்ணினார். லாபகரமானதை போதிக்கிறவர் என்பதை கொண்டு போய் மனதில் செட் பண்ண ஆரம்பித்தாங்க. செட் பண்ணோடனே அவங்க வாழ்க்கையை மாற ஆரம்பிச்சிருச்சு. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் கூட பாருங்கள், இப்படிப்பட்ட எண்ணங்களெல்லாம் கொண்டு போய் வார்த்தையை கொண்டு போய் உள்ளத்தில் வைக்கணும். தேவன் பிரயோஜனமானதை போதிக்கிறவர், லாபகரமானதை போதிக்கிறவர். லாபம் என்பது கர்த்தருடைய திட்டமாக இருக்குது, லாபம் என்பது கர்த்தருடைய நோக்கமாக இருக்கிறது. அது கொண்டு போய் மனதில் வைக்கணும். நம்ம வந்து பஞ்சத்துக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், கடன்லையே வாழ்ந்து கடன்லையே இருக்கிறது எவ்வளோ ஒரு வேதனையான ஒரு காரியம் தெரியுங்களா. தேவன் அப்படி வாழும்படி கர்த்தர் உங்களை உருவாக்கலை. தேவன் அவருடைய பிள்ளைகள் கடனில் இருந்து கடனில் வாழ்ந்து கடனில் சாக வேண்டும் என்று கர்த்தர் உருவாக்கலை. தேவன் அவருடைய பிள்ளைகளை இந்த பூமியில் லாபகரமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தான் கர்த்தர் உருவாக்கி வைத்திருக்கின்றார். ஆமென். ஆகவே தான் தேவ பிள்ளைகள் நல்லா புரிஞ்சுக்கணும், உங்கள் வாழ்க்கையில் வந்து லாபகரமான வாழ்க்கைக்காக தேவன் உங்களை அழைக்கிறார். முதலாவது மனதில் கொண்டு போய் வைங்க, 2வது வாயில் பேசணும். அதான் சொல்கிறார், முதல்ல பிளான் பண்ணணும், 2வது சுக்கானால் திருப்புங்க. யாக்கோபு நமக்கு சொல்லிக் கொடுக்குற காரியமே தான். முதல்ல தீர்மானம் பண்ணு, நீ எந்த வாழ்க்கைக்கு போக போகிறன்னு தீர்மானம் பண்ணு. தேவனுடைய வார்த்தையிலிருந்து எடுங்க, லாபகரமான வாழ்க்கை எடுங்க, தீர்மானம் பண்ணுங்க, மனதில் கொண்டு போய் வைங்க. இப்போ சுக்கானாகிய நாவை அதற்கு நேராக திருப்புங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எந்த பிற்போக்கான காரியமாக இருந்தால் அதுலேருந்து திருப்ப முடியும். உங்கள் ஒருவேளை வாழ்க்கை தரித்திரத்துக்கு நேராக போச்சுன்னா தேவனுடைய வார்த்தைக்கு நேராக அந்த தேவனுடைய வார்த்தை சொல்கிற ஸ்கெட்சை மனதில் கொண்டு போய் வைத்து அதுக்கு நேராக உங்கள் வாழ்க்கை திருப்பலாம். இப்படி தான் இருப்பேன். ஒரு வியாதிக்கு நேராக போயிட்டு இருந்தால் உங்கள் கப்பலை திருப்ப முடியும். தேவனுடைய வார்த்தை என்ற படத்தை மனதில் கொண்டு போய் வைக்க வேண்டும், பிற்பாடு அவைகளை பேச வேண்டும். ஏனென்றால் தேவனும் அவருடைய வார்த்தையும் ஒன்று. ஆமென். இன்றைக்கி நம்ம இப்படி பேசும்போது கர்த்தர் அழகாக நம்முடைய வாழ்க்கையை அவர் நடத்த ஆரம்பிப்பார். ஒருத்தர் சொன்னார், இப்படியே சொன்னார், நான் சும்மா தாங்க இருந்தேன், ஒன்றுமே செய்யலைங்க, ஒரு பாவமும் நான் செய்யலைங்க, எனக்கு ஏங்க இப்படி. நான் சொல்கிறேன், அவங்க சும்மா இருக்கிறதே ஒரு பெரிய பாவம் தான். கப்பல் மாலுமி சும்மா இருந்தார்னா நகராது. முதல்ல மனதில் யோசிக்கணும், பிற்பாடு சுக்கானே அதற்கு நேராக திருப்ப வேண்டும். 2 வேலை பண்ணணும். இல்லைங்க நான் சும்மா இருந்தால் கப்பல் நகராது. கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படி தான். சபைக்கு வருவது நல்லது. சபையில் வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும், இந்த நல்ல எண்ணங்களால் மனதை நிரப்பணும், ஸ்கெட்ச் போடணும், தேவனுடைய வார்த்தையை தியானிக்கணும். கர்த்தரை இப்படி தான் வச்சிருக்கிறார் என்ற மனதில் கொண்டு போய் நிப்பாட்ட வேண்டும். இப்போ சுக்கான அதற்கு நேராக, நாவை அதற்கு நேராக திருப்ப வேண்டும். அதுதான் கர்த்தர் வந்து ஆபிரகாம் அழைக்கும் போது அவர் சொன்னார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்ன சொல்கிறார்? முழு உலகத்துக்குமே நீ ஆசீர்வாதமாக இருப்ப கர்த்தர் அறிவிக்கிறார். அது சொல்கிறார் வந்து. அப்போ என்னன்னா, ஆசீர்வாதமாக இருக்கணும்னா உலகத்திற்கு நம்மால் லாபம் உண்டாக வேண்டும். ஆசீர்வாதமாக இருப்பதற்கு
நம்முடைய கப்பல் வெற்றிகரமான பாதையில் சென்றால் மட்டும்தான் ஆசீர்வாதமாக நம்மால் இருக்க முடியும். ஆகவே நம்முடைய மனதில் தீர்மானம் பண்ணணும், சுக்கானை அதற்கு நேராக திருப்ப வேண்டும். ஏதோ வாழ்க்கையை வாழ்ந்தால் போதுன்னு நினைக்கக்கூடாது. ஏதோ வாழ்க்கையை தள்ளிடலாம், ஏதோ நாட்களை கடத்திடலான்ற தீர்மானம் விட்டுட்டு, தோல்வியின் பேச்சை விட்டுட்டு, தேவனுடைய வார்த்தையிலிருந்து எடுத்து மனதில் நிப்பாட்டி அவைகளை பேச ஆரம்பிக்க வேண்டும். சில பேரெல்லாம் பாருங்கள், ஏதோ வாழ்க்கை வாழ்ந்தால் எப்படி அக்கறைக்கு போய் சேர்ந்துடலாம். ஒரு நாளும் கப்பல் மாலுமி அப்படி என்றது கிடையாது. எப்படியோ கப்பலை கரையில் போய் சேர்க்கணும். இல்லை பிளான் பண்ணி கரெக்டாக சுக்கானதுக்கு நேராக திருப்புறார். பாருங்கள், பைபிளில் போடப்பட்டிருக்குது. பிலிப்பியர் புத்தகம் போவோம். எப்படி இந்த கப்பலை ஒப்பிட்டு பிலிப்பியரில் பவுல் எப்படி அழகாக சொல்கிறாருன்றதை கொஞ்சம் கவனிப்போம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம். அவனவன் தனக்கானவைகளே அல்ல பிறருக்கானவைகளை நோக்குவானாக, கிறிஸ்து இயேசுவிலிருந்து சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. என்ன சொல்கிறார்? ஒரு கப்பல் நோக்கம் என்ன சொன்னலையா? கப்பல் வச்சிருக்கிற ஆள் மட்டும் கிடையாது, பிறருக்கும் நன்மை உண்டாக வேண்டும். அப்போ நம்மால் பிறருக்கு லாபம் உண்டாக வேண்டும் என்று என்ன வேண்டும்? நம்மால் அநேகர் வாழ வேண்டும் என்று என்ன வேண்டும்? ஆகதான் எப்போதுமே லாபகரமான வார்த்தைகளை பேசணும். கப்பல் என்பது பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வீடு இருக்கின்ற ஒரு பொருள் கிடையாது, அது அபூர்வமான ஒன்று. தேவன் நம்மை கப்பலாக பார்க்கின்றார், நாம் விசேஷித்தவர்கள் என்று தேவன் எண்ணுகின்றார். ஆகவே தேவன் பிறருடைய லாபத்தை மனதில் வைத்து தான் இன்றைக்கு நம்மை ஆசீர்வதிக்கிறார். கிறிஸ்துவின் சிந்தை எப்படி? கிறிஸ்துடைய எண்ணம் எப்படி? கிறிஸ்துடைய சிந்தை எப்படி சொல்கிறா இல்லையா? கிறிஸ்து இயேசுவின் சிந்தையை உங்களிலும் இருக்க கடவுது. கிறிஸ்து இயேசுவின் சிந்தை என்ன? அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் படிப்போம். அவர்கிட்ட இருக்கிற ஒரு எண்ணத்தை இங்கு பவுல் எழுதுகிறாரு பாருங்க. 20:35. இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தையை நினைக்கவும் வேண்டும் என்று எல்லா விதத்திலையும் உங்களுக்கு காண்பித்தேன். அப்போ என்ன? கிறிஸ்து இயேசுவில் இருக்கிற சிந்தை என்ன? வாங்குகிறதை பார்க்கலும் கொடுக்கிறது. கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்குள்ளாகவும் உண்டாக வேண்டும். வாங்குகிறதை பார்க்கலும் கொடுப்பதே பாக்கியம் என்று கிறிஸ்து எண்ணினார். அதே சிந்தை உருவாகட்டும். அதுதான் பாருங்கள், இயேசுவை அசாதாரணமான மனிதராக மாற்றிச்சு, அசாதாரண ஆளாக்குனுச்சு. அப்போ பாருங்கள், நீங்களும் நான் ஆசீர்வாதமாக இருப்பேன் என்று இந்த பூமியில் சொல்ல வேண்டும். ஒவ்வொரு நாளும் சொல்லணும், ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் என்று சொல்வது என்று இந்த வார்த்தை காட்டிலும், ஆண்டவரே நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொன்னீரே, என்னை ஆசீர்வதியும் என்று ஜெபம் பண்ணுறதை காட்டிலும், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று நீர் சொன்னீரே கருத்தாவே, அந்த லெவலுக்கு என்னை கொண்டு வாங்க. ஜெபத்தில் பாரு, சின்ன ஒரு சில சென்டென்ஸ் தான். என்னை ஆசீர்வதியும் என்று சொல்கிறத காட்டிலும் என்னை ஆசீர்வாதமாய் வையும் என்று சொல்கிறது டிஃப்ரென்ஸ் இருக்குது. புரியுதா என்ன சொல்கிறேன்னு? என்னை ஆசீர்வதியும் அப்படி இல்லை, என்னை ஆசீர்வாதமாய் வையும் ஆண்டவரே. என்னை ஆசீர்வதினா நாம் மட்டும்தான் நல்லா இருக்கிறது மாதிரி. நீர் சொன்னீர் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று நீர் சொன்னீர் என்றால் என்ன அர்த்தம்னா, என்னை ஆசீர்வதிச்சு என் மூலமாக எல்லாரையும் ஆசீர்வதிப்பது. நான் சொல்கிறேன், எது நல்ல அறிக்கை? என்னை ஆசீர்வதியும் என்று சொல்வது நல்ல அறிக்கையா? என்னை ஆசீர்வாதமாக வையும் என்று சொல்வது நல்ல அறிக்கையா என்று என்னை கேட்டிங்கன்னா நான் சொல்வேன், 2வது அறிக்கை தான் பெஸ்ட் அறிக்கை. ஆமென். என்னை ஆசீர்வதியும் என்ற செல்ஃபிஷ் ப்ரேயர்லாம் விட்டுட்டு கிறிஸ்து இயேசுவில் இருக்கிற சிந்தையின் ஜெபம் என்ன? அவருடைய மைண்டே தனக்கானவைகள் அல்ல பிறருக்கானவைகளை நோக்குவானாக. பிறருக்கானவை நோக்கும்போது ஆசீர்வாதமாக நீங்கள் இருப்பது நிச்சயம். ஆகவே ஆசீர்வாதமாக இருப்பதற்கு நிரம்பி வழிகிற வாழ்க்கைக்கு நிறைய கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஆகவே தேவனுடைய வார்த்தையை லாபகரமான எண்ணங்கள், ஆசீர்வாதமான எண்ணங்கள், செழிப்பின் எண்ணங்களை மனதில் கொண்டு போய் வைக்கிறது மட்டுமல்ல, இப்போ இன்னொரு வேளை சுக்கானாகிய நாவை அதற்கு நேராக திருப்ப வேண்டும். திருப்ப உங்கள் கப்பல் அதற்கு நேராக பிரயாணம் போக ஆரம்பிக்கும். நீங்கள் வாழ்கிறது மட்டுமல்ல, உங்களால் அநேகர் வாழ்வார்கள். எழுந்து நிற்போம், ஜெபம் செய்வோம். உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதத்தினால் நிரம்பி வழியும் தேவன் செய்வார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. இன்றைக்கு நீர் எங்களோடு பேசினபடியால் எங்கள் கண்களை திறந்தபடியால் நன்றி செலுத்துகிறோம். இந்த பூமியிலே என்னை ஆசீர்வதியும் என்று சொல்கிறத காட்டிலும் என்னை நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று நீர் சொன்னீரே, அதே போல் என்னையும் எங்களையும் ஆசீர்வாதமாக இருக்க வைப்பீராக தகப்பனே.
நாங்கள் வாழ்வது மட்டுமல்ல, எப்படி ஒரு கப்பல் எஜமானுக்கு மட்டுமல்லாமல் எல்லாருக்கும் பிரயோஜனமான ஒன்றாக இருக்கிறதோ, அதே போல் எங்கள் வாழ்க்கையும் நாங்கள் நல்லா இருக்கிறது மட்டும் இல்லை ஆண்டவரே, எங்கள் மூலமாக அநேகர் வாழக்கூடிய அளவுக்கு எங்களை அப்படிப்பட்டவர்களாக மாற்றுவீர்களாக. நீர் ஆபிரகாமை அழைக்கும் போதே அப்படி தானே ஆண்டவர் நீங்கள் அழைச்சிங்க. நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று தானே நீர் அவன்கிட்ட சொன்னீங்க. அவனை ஆபிரகாமை ஆசீர்வதித்தது மட்டும் இல்லாமல் ஆபிரகாமின் மூலமாக முழு இஸ்ரவேல் சாம்ராஜ்யத்தையும் நீர் ஆசீர்வதித்தீரே. இன்றைக்கு கூட உண்மை ஏற்றுக்கொண்ட எங்களை கூட ஆபிரகாமுக்கு உண்டான எல்லா ஆசீர்வாதத்தையும் நிறைக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கை ஒரு கப்பல், விசுவாச கப்பல் என்று நாங்கள் பார்த்தோமே, நாங்கள் சேதப்படுத்த மாட்டோம் ஆண்டவரே. சும்மா நிறுத்தி வைக்க மாட்டோம் ஆண்டவரே. சும்மா இருக்கிறது கிடையாது கர்த்தாவே. நீர் எங்களை குறித்து என்ன சொல்லியிருக்கிறீரோ அதெல்லாம் எங்கள் மனதில் கொண்டு போய் வைக்க போகிறோம் ஆண்டவரே. கல்வாரி சிலுவையிலே நீர் என்னென்னலாம் செய்து எங்களுக்காக செய்து முடித்தீரோ அதெல்லாம் எங்கள் மனதில் கொண்டு போய் வைக்க போகிறோம் ஆண்டவரே. புது உடன்படிக்கையின் மூலமாக நீர் எங்களுக்கு என்னென்னலாம் வாக்கு பண்ணியிருக்கிறீரோ அதெல்லாம் எங்கள் மனதில் கொண்டு போய் வைத்து அதையே நாங்கள் ஒவ்வொரு நாளும் பேசியே நீர் சொன்னீர் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொல்லி அந்த வாழ்க்கைக்கு நேராக நாங்கள் வாழ போகிறோம் ஆண்டவரே. எங்களை நடத்துவீராக. நான் உனக்கு போதித்து பிரயோஜனமானவைகளை போதிப்பேன்னு சொன்னீரே. இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் லாபகரமானதை போதிப்பீராக தகப்பனே. அவர்கள் வாழ்க்கை சமாதானமும் செழிப்பும் உள்ளதாக மாறுவதாக இப்படி செய்வதற்கு அருளை செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.